வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு பத்தி பார்க்க போறோம். அதாவது 1833ல பிரிட்டிஷார் இலங்கையில ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். நிர்வாகத்தை சரி பண்ணணும், செலவை குறைக்கணும். ஆனா அந்த நல்ல நோக்கம் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனைக்கு விதையா மாறும்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? வாங்க, இந்த கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தங்களோட முழு கதையும் நாம இப்ப பார்க்கலாம். பாருங்க, பணத்தை மிச்சப்படுத்த நினைச்சு கொண்டு வந்த ஒரு திட்டம் எப்படி ஒரு நாட்டோட தலைவிதியே மாத்தி எழுதும். இதுதான் நம்மளோட இன்னைய தேடலோட மையப்புள்ளி. நீங்க நல்ல எண்ணத்துல ஒண்ணு செய்ய, ஆனா அதோட விளைவு நீங்க நினைச்சதுக்கு நேர்மாறா அமையும் இல்லையா? அதுக்கு இந்த சீர்திருத்தங்களோட கதை ஒரு சரியான உதாரணம். சரி, இந்த சீர்திருத்தங்கள் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அப்போதைய பிரிட்டிஷ் இலங்கையில அப்படி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு, வாங்க பார்க்கலாம். உண்மை என்னன்னா 1820கள்ல பிரிட்டிஷ் இலங்கையோட நிதி நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அதாவது வர்ற வருமானத்தை விட செலவு பல மடங்கு அதிகமா போய்கிட்டே இருந்தது. சொல்லப்போனா பிரிட்டிஷ் அரசுக்கு இலங்கை ஒரு பெரிய நிதி சுமையா, ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. அப்போ இதுக்கு என்னதான் காரணம்? ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இதுக்கு காரணமா இருந்துச்சு. முதல் விஷயம், கவர்னருக்கு இருந்த வரம்பில்லாத அதிகாரம். அவர் நினைச்சதுதான் சட்டம். ரெண்டாவது, நிர்வாகம் ரெண்டா பிரிஞ்சு கிடந்தது. கண்டிக்கு ஒரு நிர்வாகம், கரையோர பகுதிகளுக்கு இன்னொரு நிர்வாகம். இந்த ரெண்டுமே சேர்ந்து செலவை கட்டுக்கடங்காம அதிகமாக்கிடுச்சு. சரி, இந்த நிலைமைய பார்த்துட்டு லண்டன் சும்மா இருக்குமா? என்னதான் தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கவும், இந்த நிதி பற்றாக்குறைய சரி செய்யவும் அவங்க இலங்கைக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்புறாங்க. இந்த கமிஷனோட வேலை என்னன்னா ஒரு டாக்டர் மாதிரி. அதாவது இலங்கையோட பிரச்சனை என்ன, அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த முழு சிஸ்டத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த முக்கியமான வேலைக்கு ரெண்டு பேரை நியமிச்சாங்க. ஒருத்தர் கோல்ப்ரூக், அவரோட வேலை நிர்வாகம், பொருளாதாரம்னு எல்லாத்தையும் அலசி ஆராயறது. இன்னொருத்தர் கேமரன், அவரோட கவனம் முழுக்க நீதித்துறை மேலதான். இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ரிப்போர்ட் தான் பின்னாடி வந்த எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளமா அமைய போகுது. சரி, இப்போ அவங்க கொடுத்த அந்த தீர்வு என்னன்னு பார்க்கலாமா? 1833ஆம் வருஷம் இலங்கையோட வரலாற்றையே மாத்தி எழுதப் போற அந்த சீர்திருத்தங்கள் அறிமுகமாகுது. கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தங்கள்னா என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா அது இலங்கையோட முழு நிர்வாக அமைப்பையும் தலைகீழா மாத்தின ஒரு விஷயம். ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், செலவு குறைக்கணும், நிர்வாகத்தை திறமையாக்கணும், எல்லாத்தையும் ஒரே கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். சரி, அவங்க கொண்டு வந்த 5 முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். 1, பிரிஞ்சு கிடந்த கண்டி ராஜ்யத்தையும் கரையோர மாகாணங்களையும் ஒன்னா இணைச்சு ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. 2, முழு தீவையும் 5 மாகாணங்களா பிரிச்சாங்க. 3, கவர்னரோட அதிகாரத்தை கொஞ்சம் குறைக்க அவருக்கு ஆலோசனை சொல்ல 2 கவுன்சில்களை உருவாக்குனாங்க. 4, அரசாங்கத்தோட வர்த்தக கட்டுப்பாடுகளை நீக்கி பொருளாதாரத்தை தாராளமயமாக்குனாங்க. கடைசியா 5வது, இது ரொம்ப முக்கியமான ஒரு சமூக மாற்றம், இராசகாரியன்னு சொல்லப்பட்ட கட்டாய உழைப்பு முறையை ஒழிச்சாங்க. ஆனா இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. இந்த மாற்றங்கள்ல ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு மாற்றம் இலங்கையோட எதிர்காலத்துல ஒரு பெரிய எதிர்பார்க்காத விளைவை உண்டாக்க போகுது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். கவர்னரோட அதிகாரத்தை கட்டுப்படுத்த ஒரு புது கவுன்சில் கொண்டு வந்தாங்க. சரி, ஆனா அந்த கவுன்சில் உண்மையிலே எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துச்சா? அதுதான் இங்க $1 மில்லியன் கேள்வி. இந்த சார்ட்டை பாருங்களேன், உங்களுக்கே விஷயம் புரியும். மொத்தம் 15 உறுப்பினர்கள். இதுல 9 பேர் அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். மீதி 6 பேர் தான் வெளியாட்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கும்? எப்பவுமே அரசாங்கம் சொல்றதுதான் நடக்கும். அங்க வேற எந்த பேச்சுக்கும் இடமே இல்ல. இங்கதான் நம்ம கதையில அந்த முக்கியமான திருப்புமுனை வருது. அந்த 6 வெளியாட்கள் யார் யாருன்னு பாருங்க. 3 பேர் ஐரோப்பியர்கள், அப்புறம் ஒரு சிங்களவர், ஒரு தமிழர், ஒரு பரங்கியர். நல்லா கவனிங்க, இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையா அரசியல் பிரதிநிதித்துவம் இனத்தோட அடிப்படையில அதிகாரப்பூர்வமா பிரிக்கப்படுது. இதுதான் அந்த புள்ளி. இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் இனவாரி பிரதிநிதித்துவம். அதாவது ஒரு பகுதியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிரதிநிதிங்கிறத விட நீங்க இந்த இனத்தை சேர்ந்தவர், அதனால உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் அப்படின்னு ஒதுக்குறது. இது இலங்கை அரசியலுக்குள்ள நுழைஞ்ச ஒரு புத்தம் புது கொள்கை. அன்னைக்கு செலவு குறைக்கிறதுக்காக செஞ்ச இந்த சின்ன மாற்றம் பின்னாளில் இலங்கையோட எதிர்காலத்துக்கே எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வந்துச்சுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இதுதான் பல பிரச்சனைகளோட தொடக்க புள்ளியா அமைஞ்சிடுச்சு. சரி, இந்த இனமாரி பிரதிநிதித்துவ முறை வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு? இதோட உடனடி விளைவுகள் என்னவா இருந்துச்சு? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு எதிரா முதல்ல குரல் கொடுத்தது யாரு தெரியுமா? இலங்கையர்கள் இல்ல, ஐரோப்பியர்கள்.
ஆமா, அந்த கவுன்சில்ல தங்களுக்கு போதுமான அதிகாரம் இல்லைன்னு அவங்க தான் முதல்ல போராட ஆரம்பிச்சாங்க. அவங்க பயன்படுத்தின வழிமுறைகள் தான், அதாவது கேள்வி கேட்கறது, பத்திரிகையில எழுதுறது, சங்கங்கள் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் தான் பின்னாடி வந்த இலங்கை அரசியல் போராட்டங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டா மாறுச்சு. இந்த டைம்லைனை பாருங்க, இது ஒரு முழு கதையையும் சொல்லும். 1833ல ஆரம்பிச்ச அந்த குறைபாடுள்ள கவுன்சில், அதுக்கு எதிரா 1865ல இலங்கை கழகம் உருவாகுது. தொடர்ச்சியான இந்த அழுத்தங்களால கடைசியா 1889ல இன்னும் 2 இடங்களை அதிகப்படுத்தி கண்டி சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய போராட்ட மரமா வளர்ந்திருக்குன்னு. ஆக கடைசியா நம்மகிட்ட இருக்கிற கேள்வி இதுதான். இந்த சீர்திருத்தங்கள் ஒரு பக்கம் நிர்வாகத்தை சரி பண்ணி திறமையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதே நேரத்துல அதிகாரத்தை இனத்தோட அடையாளத்தோட இணைச்சதன் மூலமா அது எந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு? இது ஒரு ஆழமான கேள்வி. யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வரலாற்று பார்வையுடன் உங்களை சந்திக்கிறேன்.